அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இது குபேரமலரின் மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி வந்து நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய சகோதரிகள் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் உள்ள செடிகளில் உள்ள தொட்டிகளுடைய அளவை கொஞ்சம் சரியாக காமிங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீடியோ நீங்கள் போயிடுறீங்க, எந்த செடி எந்த தொட்டியில் வச்சுருக்கீங்கன்னு சரியாக தெரியல, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கான ஒரு பதிவு தாங்க இது. பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மங்களகரமாக இந்த வாழையிலேருந்து ஆரம்பிக்கலாங்க. இந்த வாழை வந்து 3 வருஷமாக இருக்குங்க என்கிட்ட. அது ஒரு அன்னை கூடையில் தான் இருக்குது. 2 வாழைக்கன்றுகள் அதில் இருக்குதுங்க. சரிங்களா, பாருங்கள் ஒவ்வொரு இலையும் எவ்வளோ அழகாக உருவாகுது பாருங்கள், எவ்வளோ பெருசாக. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இன்றைக்கி மாற்றிருக்கோங்க. மல்லிகைப்பூ, நிறைய மல்லிகைப்பூ வகையெல்லாம் அந்த சைடில் இருந்தது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இங்கே மாற்றிட்டோங்க. ஏன்னா வெயில் நேரத்தில் மல்லிகைப்பூ வந்து வெயிலில் இருந்தால் தான் நல்லா பூக்கள் வரும். அதனால் எல்லா மல்லி செடிகள், அடுக்கு மல்லி, ஒத்தை மல்லி, குண்டு மல்லி, இந்த மாதிரி நிறையா வகையில் வச்சுருக்கேன். இருவாச்சி மல்லி இது எப்போதுமே இந்த இடத்துல தான் இருக்கும். மற்ற மல்லிகைப்பூக்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் மாற்றி வச்சுட்டோங்க. இன்னும் கொஞ்சம் அதுக்கு பராமரிப்புகள் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வந்து இந்த சின்ன சின்ன தொட்டிகள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கல் ரோஜா வந்து ஒரு 30 ரூபா பக்கெட்டில் தாங்க இருக்குது. அதே மாதிரி ஒரு 30 ரூபா பக்கெட்டில் தான் எல்லோ கலர் கல் ரோஜாவும் இருக்குது. பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன தொட்டியில் துளசி இருக்குங்க. ஒரு 30 ரூபா பக்கெட்டில் தான் இந்த எல்லோ கலர் ஃப்ளவருங்க, நல்லா கொத்து கொத்தாக போக்குங்க இது. அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு 30 ரூபா பக்கெட்டில் ஒரு வெண்டை வச்சுருந்தேன். அது சரியான வளர்ச்சி இல்லைங்க, அந்த மழையில் வீணாகிடுச்சு. அதுக்கப்புறம் மொச்சை, நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தின மொச்சையில் விதைகள்லாம் முளைச்சது இல்லைங்களா, அதில் எடுத்து ஒன்று நட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 30 ரூபா பக்கெட்டில் தாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ கொத்து கொத்து ரொம்ப அழகாக இப்போ நிறைய முட்டைகள் வச்சு நல்லா பூத்துருக்குங்க. இந்த போகன் வில்லா அழகு கலருங்க, இப்படி இருக்குது பாருங்களேன். நான் வந்து நின்று அப்படியே பார்த்துட்டே இருப்பேங்க, அழகாக இருக்கும் பாருங்கள். அடுத்தது அந்த பக்கத்துலேயே வந்துட்டுங்க மருதாணி இருக்குது. சின்ன சின்ன தொட்டிகள் தாங்க. ஒரு இட்லி பூ ஒரு செடி இருக்குது. அது ரொம்ப நாளாக பூக்கவே இல்லைங்க. நிறைய துளிர்கள் வருது, ஆனால் பூக்களே வரல. ரெட் கலர் நான் வாங்கிட்டு வந்தப்போ பூத்தது தான், அதுக்கப்புறம் அது பூக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் மருதாணி. அதுக்கப்புறம் இது பாரிஜாதம், சின்னதாக ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கு வாங்கின செடிங்க. சின்ன செடியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதில் அடினியம் துளிர்கள் வந்துட்டுருக்கு. இது வந்து சந்தன முல்லை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எப்போது மாதிரி ஹைப்ரிட் செம்பருத்தி, எவ்வளோ மொட்டுகள் பாருங்கள். ஒரு க்ரோ பேக்கில் தாங்க இருக்குது. இன்னும் ஒரு 1 மந்த் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மாற்றி ஷேர்நெட் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஹைப்ரிட் எல்லாம் வெயில் காலத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஏப்ரல் மேக்கு அப்புறம் இது இந்த இடத்துல வைக்கக்கூடாதுங்க, மாற்றி வச்சிடணும். அதே மாதிரியான ஒரு ஹைப்ரிட் செம்பருத்தி தாங்க இதுவும், ஒரு அன்னை கூடையில் இருக்குது. இது வந்து ஒரு 30 ரூபா பக்கெட்டில் தாங்க. முருங்கை வச்சுருந்தேன், நல்லா ஹைட்டாக போயிருந்துச்சுங்க. அதை உடச்சி விட்டுட்டேன் பாருங்கள். உடச்சி விட்டதுக்கப்புறம் நிறையா அந்த இடத்துல தளிர்கள் வருது. அதுக்கப்புறம் ஒரு 30 ரூபா பக்கெட்டில் தாங்க ஒயிட் கலர் பட்டன் ரோஸ் வச்சுருக்கேன். இது ஒரு கிச்சன் கண்டெய்னரில் வெள்ளை சங்குப்பூ விதைகள் போட்டு அதை செடி முளைக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி ஒரு அன்னை கூடையில் இந்த கல் ரோஜா, பிங்க் கலர் கல் ரோஜாங்க. இதுவும் அழகாக கொத்து கொத்தாக பூக்குங்க. இதுலேயும் ஒரு மொச்சை செடிகள், அதுக்கப்புறம் நிறையா தக்காளி நாற்றுகள்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து இதில் நடவு பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதை எடுத்து மாற்றி நடணுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் கத்திரி செடிங்க, நீலக்கொத்து கத்திரி ரொம்ப நாளாகவே இருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள் பூக்கள் வச்சுருக்கு, பிஞ்சுகள் வருங்க. அடுத்தது ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் சேஞ்சிங் ரோஸ்ன்னு நான் ஏமாந்த ஒரு செடிங்க. இதுவும் அழகாக தாங்க இருக்குது, கொத்து கொத்தாக பூக்குதுங்க. இது ஒரு ரெட் கலரில் உள்ள ஹைப்ரிட் செம்பருத்தி. இதில் கிச்சன் கண்டெய்னரில் மிளகாயெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 30 ரூபா பக்கெட்டில் இந்த ப்ளூமெரியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நல்லா ஹைட்டாக போயிட்டுருக்குங்க, இன்னும் பூக்கள் வரல. அதுக்கப்புறம் இது மிளகாய் பழ செம்பருத்தி, அது ஒரு சின்ன ஒரு தொட்டி தாங்க, பார்த்துக்கோங்க. இதில் நான் பதியம் போட்ட இருவாச்சி மல்லிகைப்பூ, தக்காளி நாற்றுகள் இதெல்லாமே இதில் இருக்குது. இது வந்து சாண்டல் கலர் ரோஸுங்க. சாண்டல் ரோஸ் இப்போ வந்து மொட்டுகள், இது ஒரு மொட்டு தான் இருக்குது, நிறையா பூக்கள் இருந்துச்சு, பறிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் இது வெள்ளை செம்பருத்தி பாருங்கள், கொத்து கொத்தாக பூக்குதில்ல பாருங்கள். சின்ன தொட்டி தாங்க, எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமாங்க. இதெல்லாம் அவ்வளோ பூக்கள் கொடுக்குங்க வெள்ளை செம்பருத்திலாம். அதுக்கப்புறம் லெமன் கிராஸ், எல்லாமே சின்ன தொட்டிகள் தான். நீங்கள் பாருங்கள், இது சமீபத்தில் வாங்கினா இட்லி பூங்க, 30 ரூபா பக்கெட்டில் தான் இருக்குது. இது நான் பதியம் போட்ட ரோஜாங்க, வளைச்சி பதியம் போட்ட ரோஜா. அதுக்கப்புறம் இதில் துளசிகள் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பிங்க் கலர், பேபி பிங்க் கலர் செம்பருத்திங்க. பாருங்கள் எவ்வளோ மொட்டுகள் பாருங்கள். எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன சின்ன
தொட்டிகள் தாங்க நான் பயன்படுத்துகிறேன். அடுத்தது அந்த பக்கம் ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் ஃபேண்டா கலர் செம்பருத்தி ஒன்று இருக்குங்க. அதிலே வந்து ஒரு என்ன சொல்கிறது மாதுளை அதுவும் வந்து முளைச்சி வந்துருச்சுங்க. அதை ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சா அதை தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கலான் இருக்கோம். அப்புறம் இங்கே ஒரு ரோஜா இருக்குது. இது வந்து நம்ம கிளையாக எடுத்து வந்து நட்டோம் இல்லைங்களாங்க, அந்தி மல்லிப்பூக்கள். இது வந்து வெள்ளை கலருங்க அது. அடுத்தது இங்கே ஒரு ரோஜா இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்கள தாங்க அப்பா இப்படி ஒரு வளர்ச்சி பாருங்கள். சின்ன ஒரு 30 ரூபா பக்கெட்டு தாங்க. அதில் இந்த இன்சுலின் பிளான்ட்டோட வளர்ச்சியை பாருங்கள், காடு மாதிரி மண்டி போயிடுச்சுங்க, அப்படி இருக்குது. இங்கே ஒரு கல்வாழை இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கொய்யா வந்து இது ரோட்டோரம் இருந்தது, நான் எடுத்துகிட்டு வந்து நட்டதுனாலங்க இதில் காயெலாம் வரலங்க. ஆனால் இதை நான் மூலிகைக்காக பயன்படுத்திப்பேன். ஒரு அன்னை கூடையில் தாங்க இருக்குது அதுவும். இந்த பக்கம் ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே எல்லாமே பாருங்கள், எல்லாம் உடஞ்சி போன கிச்சன் கண்டெய்னர், அலுமினிய பாத்திரங்கள், இது எல்லாமே உங்களுக்கு அதாவது அந்த தொட்டிகளே தெரியாது அந்த அளவுக்கு அதை அப்படியே ரவுண்டாக சுற்றி வச்சு இதில் டேபிள் ரோசஸ், அப்புறம் வெற்றிலை கொடியை ஏற்றி விட்டுருக்கோம், சங்குப்பூ, இது எல்லாமே இதில் இருக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வந்துருச்சு. பாருங்கள், இந்த சைட்லேயும் இன்னும் செடிகள்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. இன்றைக்கி அழகான பூக்களையும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடில் வச்சுருக்க செடிகள் எல்லாமே இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே அடுத்த பதிவில் நான் காட்டுறேங்க. ஓகேங்க, என்னுடைய மாடித்தோட்டம் சின்ன சின்ன தொட்டிகளையும் கிச்சன் கண்டெய்னர்ஸ், வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுட்டு நான் வளர்க்குற இந்த செடி வகைகள் உங்களுக்கும் பிடிச்சதுன்னா, நம்ம மாடித்தோட்டம் பிடிச்சதுன்னா நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.